ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வயசு குழந்தையோட அம்மா வந்து டயட் பிளான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அந்த 3 வயசு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலின் போட்டுட்ருக்கோம். காலையில, மதியம், நைட்டு 3 நேரம் போடுறோம் அப்டின்ட்டு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட்டு பேசும்போது ரொம்ப பதட்டமாவும், ரொம்ப கவலையோட இருந்தாங்க. சின்ன வயசுலயே வந்துடுச்சு அப்டின்ட்டு பெங்களூர்லேருந்து பேசுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ட்ட பேசும்போது, "எவ்வளோதான் நான் இன்சுலின் போட்டு சாப்பாடு குடுத்தாலும் எனக்கு 300க்கு கீழ குறைய மாட்டுக்கு" அப்டின்னு சொன்னாங்க. சரி, நீங்க என்ன மாரி ஃபுட்டு குடுக்குறீங்கன்னு கேட்டேன். அவங்க வந்து இட்லி, தோசை அப்டின்ட்டு. சரி, நீங்க வந்து சொல்ல வேண்டாம். எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்ட்டு. ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஓவர் குக்டு ஃபுட்டு, அதுக்கப்புறம் மாவுச்சத்து அதிகமான ஃபுட்டு இதுதான் அவங்களோட பிளேட்ல இருந்துச்சு. ஸோ, அதனால தான் அவங்க இன்சுலின் போட்டும் வந்து சுகர் குறையாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து டயட் பிளான் வந்து குடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ, நம்மகிட்ட அவங்க வந்து மார்ச் மாசம் வந்தாங்க. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலின் லெவல் வந்து 300க்கு மேல தான் இருந்துச்சு. நம்மகிட்ட அப்புறம் டயட் பிளானுக்கு வந்ததுக்கப்புறம் 270, 230, 210, 170, 154 கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, 108க்கு வந்திருக்கு. ஸோ இவ்வளோத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு குடுக்கணுங்கிறது தெரியல. இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த குழந்தையோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, 6 மாசத்திலேயே வந்து தாய்ப்பால் இல்லாம போயிட்டு, அந்த தாய்ப்பால் இல்லாம இருக்கிறனால அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து நெறையா கிடைக்கலங்க. ஸோ அந்த ஊட்டச்சத்து இல்லாத தாய்ப்பால்ல இருந்து கிடைக்காத ஊட்டச்சத்த நம்ம வந்து சாப்பாடுல தான் குடுத்தாகணும். ஆனா அந்த சாப்பாடுல வந்து அதிக மாவுச்சத்து குடுக்கிறனால, அந்த சின்ன வயசுலயே அந்த பையனுக்கு வந்து சுகர் வந்து ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இத நான் நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் ஊட்டச்சத்து அதிகமான உணவுகள், நட்ஸ் வகைகள், புரதச்சத்து அதிகமா எல்லாமே நல்லா வேக வச்சு கையில மசிச்சு குடுங்க. அந்த மாரி நெறையா சொன்னேன். அப்புறம் வந்து வெயிட்டு ஏற மாட்டேங்குன்னு சொன்னாங்க. வெயிட் ஏறுறதுக்கு வந்து ஸ்மூத்தி ரெடி பண்ணி குடுங்க. தேங்காய் பால்ல முந்திரி, பாதாம், ஏலக்காய்லாம் போட்டு குடுங்க அப்படின்னு சொன்னேன். இப்படி குடுக்குறனால அந்த பையன் வந்து இப்போ உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறான். அவனுக்கு சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 108 வந்துச்சு. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்கிட்ட எடுக்கிற டயட் பிளான வந்து அவங்களோட டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இதே ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் ஒரு 6 மாசம், 1 வருஷம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்சுலின வந்து குறைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமான வார்த்தைய டாக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா வந்து எனக்கு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்லணும்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலத்தில நெறைய குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் சத்து வந்து கிடைக்காம, சாப்பாடு வகைகளையும் சரியா குடுக்க முடியாம வந்து சின்ன வயசுலேருந்தே உடல்நிலை வந்து மோசமா போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சின்ன குழந்தைங்கள எந்த அளவுக்கு நம்ம நல்ல ஊட்டச்சத்தோட குடுத்து வளர்க்குறோமோ, அவங்க பின்னாடி அதாவது 40, 50 வயசு வரைக்கும் எந்த நோய் நொடி இல்லாம இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டேங்க. ப்ளஸ் வந்து இந்த ஃபுட்ட பத்தின அவேர்னஸும் வெளிய கொண்டு வரணும். சின்ன பசங்களுக்கு எப்படி குடுக்கணும்? அவங்களுக்கு நேச்சுரலா கிடைக்கிற விட்டமின்ஸ்லாம் எப்படி கிடைக்கணுங்கிறதையும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் சொன்னேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி விடுங்க. சின்ன பசங்களுக்கு எப்படி டயட் பிளான் குடுக்கணுங்கிறத என்னோட ஸ்க்ரீன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். அதில கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுடுங்க.